ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து காந்தாரி மிளகு அப்படின்னு சொல்கிறது. இதனோட நேட்டிவ் பிளேஸ் அமெரிக்கா. இந்த பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம் கேப்சிகம் ஃப்ரூட்டசன்ட். இந்த பிளான்ட்டோட ஃபேமிலி சொலனேசி. இந்த பிளான்ட்டோட ஃப்ரூட் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். அதனால தான் இந்த பிளான்ட்டோட ஃப்ரூட்டு இப்படி மேல் நோக்கி வளருது. மற்ற தாவரங்களில் உள்ள ஃப்ரூட்டெல்லாம் கீழ் நோக்கி வளரும். ஏன்னா இது வந்து சூரியனுக்கு சூட போல் இதனோட ஃப்ரூட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால அது வந்து சூரிய சக்திக்கு எதிர்ப்பாக வளரக்கூடிய ஒரு ஃப்ரூட்டாக இருக்குது. இந்த ஃப்ரூட் வந்து நல்லா பழுக்கும்போது இந்த ரெட் கலரில் இருக்கும். இது வந்து பறவைகள்னால என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது. இந்த பறவைகள் இந்த பழங்களை அப்படியே நிற்கும்போது இப்படி நிற்கும்போது இந்த பறவைகள் இது ஏதோ ஒரு பழம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அது சாப்பிடுது. அது வந்து ஃபீல் பண்ணுறதே இல்லை. இந்த ஃப்ரூட்டுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, பேட்ஸ் ஐ சில்லி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு கண்ணுக்கு வந்து அழகாக ரெட் கலரில் பார்க்குறதுக்கு இருக்கிறதுனால அது சாப்பிட்டுட்டு இது வந்து ஆய் போகும்போது எல்லா இடத்துலையும் போய் பரவி இந்த பிளான்ட் வளருது. இது வந்து காடுகளில் அதிகமாக இருக்கும். இந்த பிளான்ட்டோட ஃப்ரூட்டும் காய்களும் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு இது மிகவும் நல்லது. அப்புறம் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி இந்த ஃப்ரூட்டுக்கும் இந்த காய்களுக்கும் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கிறது நல்லது. இன்னும் இதில் ஃபைபர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த பிளான்ட்டோட இந்த இலைகளை நம்ம உணவாக எடுத்துக்கலாம். சட்னி இதிலெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. இந்த இலையில் வந்து ஃபைபர், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இது ஜீரணத்தன்மையை அதிகப்படுத்துது. அப்புறம் வந்து இது நல்ல உடம்புல ஏதாவது கட்டிகள் போல எல்லாம் இருந்தோன்னா இந்த இலையை நம்ம இப்படியே மிக்ஸ் பண்ணி அது மேலே பூசினேன்னா அந்த கட்டிகள் எல்லாம் மறைஞ்சிடுது. அப்புறம் இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். இதை நம்ம உணவில் ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரூட்டை வந்து உலர்த்தி பொடி செய்து அதில் வந்து பெரிய நம்ம சாதாரண சில்லி இருக்குல்ல அந்த சில்லிக்கு கூட இந்த சில்லியும் சேர்த்து பொடி செய்து நம்ம உபயோகப்படுத்தலாம். இந்த பிளான்ட் ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மவும் உபயோகப்படுத்தி பயன்பெறுவோம். Once again, wish you happy new year. Thank you.